நடிகர் பார்த்திபன் முதலமைச்சர் ஜோசப் விஜயை சந்திச்சிருக்காரு. சந்திச்சதும் இல்லாமல் ஒரு முக்கியமான விஷயத்த முதலமைச்சர்கிட்ட சொல்லியிருக்காரு. அதாவது என்னன்னா, டாஸ்மாக் கடையை ஒதுக்குப்புறமா, அதாவது ஊருக்கு வெளியே சுடுகாடு இருக்கும்ல, அந்த சுடுகாடு பக்கத்தில் வச்சாச்சுன்னா குடிகாரர்கள்லாம் ஒதுக்குப்புறமா போய் குடிச்சிருவாங்க, ஊருக்குள்ளே சண்டை வராது. அது மட்டும் கிடையாது, பிசிக்கலாக அவங்க யோசிப்பாங்களாம். குடிகாரர்கள் என்னன்னா, பிசிக்கலாக அவங்க என்ன யோசிப்பாங்கன்னா, கடைசியில் நம்ம வர வேண்டிய இடம் இதுதான் அப்படின்னு யோசிப்பாங்களாம். அப்படி திருந்திடுவாங்க அப்படின்னு அவர் சொல்ல வராரான்னு தெரில. அதாவது என்ன சொல்ல வர்றாருன்னா, நம்ம செத்தா சுடுகாட்டுக்கு தான் கடைசியில் வருவோம், அதனால் குடிக்கக்கூடாது அப்படின்னு திருந்துருவாங்க அப்படின்னு நினச்சி சொல்லிட்டாருன்னு நினைக்கேன். ஐயா பார்த்திபன் அவர்களே, நீங்கள் எல்லாம் கிராமத்தில் இருந்து தான் சென்னைக்கு டைரக்ட் ஆகி நடிகர் ஆகியிருக்கீங்கன்னு நினைக்கேன். கிராமத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. ஏன்னா நீங்களாம் பெரிய ஒரு லெவலுக்கு போனதுக்கப்புறம் கீழ் மட்டத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு தெரியாது. நீங்கள் மட்டும் கிடையாது, ஐயா ஜோசப் விஜய்க்கும் தெரியறதுக்கு வாய்ப்பு கிடையாது. நம்ம கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னா, நம்ம குடிகார பயலாம் அதிகமாக குடிக்கிற இடமே நம்ம சுடுகாடு தான். இவன் என்ன செய்யணும், பாட்டிலாம் வாங்கிட்டு வந்துட்டு சுடுகாட்டில் தான் உட்காந்து குரூப் போட்டு குடிக்கானுவேன். நீங்கள் என்னடானா புதுசாக ஏதோ ஐடியா சொல்கிறேன்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் சுடுகாட்டிலே வச்சிங்கன்னா அழகாக அங்கேயே பாராக்கி ஜம்முன்னு குடிச்சிட்டு எல்லாம் செஞ்சுக்கிட்டு தான் இருப்போம். ஐயா ஜோசப் விஜய் அவர்களே, உங்களுக்கு ஐடியா சொல்கிறவங்க எல்லாருமே நம்ம சாப்பிடக்கூடிய அரிசி எதுலேருந்து வருதுன்னு கேட்டால் ஏதாவது ஒரு மரத்து பேரை சொல்லி அதுலேருந்து வருதுன்னு சொல்லிடுவாங்க.